தேவையான அளவு எண்ணெய் 1/2 kg செய்ய போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 4 வெட்டி வச்சுருக்கேன், அது போடுறேன். நல்ல ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். உப்பு சேர்த்துக்கலாம். ப்ரௌன் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்ததுனால இப்போது ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போடுறேன். ரெண்டு பீஸ் பிரியாணி இலையும் போட்டிருக்கேன். பச்சை ஸ்மெல்லு போகணுங்க. தக்காளி சேர்க்கிறேன். ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன். இதுக்கு அதையும் நல்லா வதக்கிடலாம். ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா, ஒரு 4 பச்சை மிளகா, சும்மா வெர்டிக்கலாக கீறி இருக்கும், அவ்வளோதான். திருப்பி நல்லா வதக்கட்டும். எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சிருக்க மட்டனையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். அதுலேயே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிட்டதுனால நான் மஞ்சத்தூள் சேர்க்கல. இப்போ இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்குறேன். மறுபடியும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம்.
டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு 5 minutes இதெல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். க்ளோஸ் பண்ணி சிம்மில் வைக்கிறேன். பார்க்கலாம். சூப்பராக எல்லாம் மிக்ஸ் ஆகி பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துப்போம். நான் வந்து 1/2 kg எடுத்துருக்கிறதுனால 1 கப்புக்கு 1.5 கப்பு அளவில் தண்ணி எடுக்கிறேன். ஸோ 3 and 3/4 சேர்க்கணும். ப்ளஸ் ஒரு கறிக்காக ஒரு 1/4 டம்ளர் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். கறி வேக வச்ச தண்ணி 1 டம்ளர் இருக்குது. ஸோ அது 1, 2, 3, 4. கொதிக்கணும். ஸ்டேஜில் நான் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். ½ லெமன் யூஸ் பண்ணுறேன். நல்லா கொதிச்சோன்னே ஏற்கனவே ஒரு 40 minutes ஊற வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸு, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மூடி வைக்கலாம், சீக்கிரம் கொதிச்சிடும். நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஊற வச்சிருந்த அரிசியை வாட்டர் எல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு போட போகிறேன். இன்றைக்கி வந்து நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நான் வந்து இப்போது வெயிட் போடல, ஸ்டீம் வரும் இல்லையா, ஒரு 5 minutes ஸ்டீம் வச்சுட்டு ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு 5 minutes இது வர விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 10 minutes வந்து அப்படியே இருக்கட்டும். 10 minutes கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 minutes ஆகிடுத்து. இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை பாருங்க, எவ்வளோ உதிரியாக வந்திருக்கு. எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு குக்கர் மூடியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டீம் வந்து 5 minutes போகணும். அதுக்கப்புறம் 5 minutesக்கு அப்புறம் வெயிட் போடக்கூடாது. வெயிட் போடாமலே ஸ்டீம் போக விட்டுட்டு 5 minutesல ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 minutes அப்படியே விட்டுடணும். 10 minutes கழித்து எடுத்தோன்னே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்துடும். இப்போ நம்ம பாத்திரம் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கூட அடி பிடிக்கவும் இல்லை. சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். போய் மேலே கொஞ்சம் புதினா தூவிடுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you for watching.